வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் பொறுப்பை ஏற்ற நாள் முதல் நடைபெறுகின்ற அனைத்து தேர்தல்களிலுமே மகத்தான வெற்றியை சூடி வருகிறார். ஒவ்வொரு தேர்தலிலுமே அவருடைய தலைமை தேர்தலை சந்திக்கின்ற போது மகத்தான வெற்றி என்று மணி கிரீடம் அவருக்கு சூட்டப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்ற அறிவிப்பு வருகிறது. இதை போல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்திய கூட்டணி வேட்பாளராக அன்னியூர் சிவா என்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலே அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் சொன்னார்கள். அதுபோல் தேர்தல் நடந்து முடிந்த இன்று ஓட்டு எண்ணிக்கை முடிந்த போது 1,23,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார் என்ற அறிவிப்பு வந்தவுடன் நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் மலை அரசியின் மைந்தராக இருக்கின்ற பண்பின் இலக்கணம் பாபு முபாரக் அவர்கள் இதை வெற்றி கொண்டாட்டமாக நீலகிரி மாவட்டத்திலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை போல சுற்றுலாத்துறை அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளராக இருக்கின்ற கடமை வீரர் க ராமச்சந்திரன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீலகிரி மாவட்டம் முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றதை கொண்டாடி வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இதை போல கூடலூர் பகுதியிலே நடைபெற்ற வெற்றி விழா கொண்டாட்டம் நகர கழகத்தினுடைய அலுவலகத்திலே இருந்து புறப்பட்டு அலுவலகத்தில் இருந்து நகர கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள் தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்டு வந்து பழைய பேருந்து நிலையம் வரை கோஷங்களை இட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த வெற்றியின் கொண்டாட்டத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தார்கள். பிறகு இனிப்புகள் வழங்கப்பட்டு மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சி கூடலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி திடலில் வைத்து நடைபெற்றது. பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் தங்கராஜ், நகர துறை செயலாளர் என்றும் அன்பு நெஞ்சம் ஜாபருல்லா, ஜெயக்குமார் நாகேஸ்வரி, மாவட்ட பிரதிநிதிகள் உயர்ந்த மனிதன் MA ரசாக், நெடுஞ்செழியன், பொருளாளர் தமிழழகன், நகரமன்றத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற பாசமிகு சகோதரி என்று பண்போடு அழைக்கப்படுகின்ற பரிமளா, பகுதி செயலாளர்கள் மூர்த்தி அசைனார், கரீம் குமார், கிருஷ்ணமூர்த்தி, அபுதாகிர், மல்லிகராஜ், சேகர், கருணாநிதி, ராஜேந்திரன், சேகர், நகரமன்ற உறுப்பினர்கள் ஆபிதா, மும்தாஜ், நிர்மலா, தனலட்சுமி, கௌசல்யா, இளைஞரணியினுடைய அமைப்பாளர்கள் விஜயகுமார், நியாஸ், கிஷோர், விபின், சந்தோஷ், நடராஜ், வார்டு நிர்வாகிகள் மதிவாரன், ரஹமத்துல்லா, ரபீக், மூசா, சாமிநாதன், நாசர் அலி, பிரகாஷ், கிருஷ்ணமூர்த்தி என்று பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதல்வர்
இதுபோல உதகையிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாவட்ட கழக செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களுடைய ஆணைக்கிணங்க விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இனிப்புகள் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பட்டாசு வெடித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடினார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளரும் நகரமன்றத்தினுடைய துணை தலைவருமான இளைஞர்களுடைய பட்டாளத்தினுடைய தளபதி என்று வர்ணிக்கப்படுகின்ற திரு ரவிக்குமார் அவர்கள், மாவட்ட பொருளாளர் நாசர் அலி, உதகை நகர செயலாளர் ஜார்ஜ், மாவட்ட அணி அமைப்பாளர் ராஜா, காந்தல் ரவி, எல்கில் ரவி, நகரத்துறை செயலாளர் ரீட்டா கிருஷ்ணன், நகர பொருளாளர் அனில்குமார் என்று பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். இதை போல நெல்லியாலம் நகரமன்றத்தின் சார்பாகவும் பந்தலூரில் சிறப்பாக வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றும் இதில் நெல்லியால நகர கழகத்தினுடைய செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான திராவிட வேந்தன் மு சேகர் அவர்கள் தலைமை தாங்கினார். தேவாலா பஜாரில் பட்டாசு வெடித்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது என்றும் இந்த நிகழ்ச்சியின் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு திராவிடமணி, தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் முன்னாள் நெல்லியாள நகரமன்றத்துடைய பெரும் தலைவராக இருந்த எஸ் காசிலிங்கம், பொதுக்குழு உறுப்பினர் க அமிர்தலிங்கம் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணியினுடைய அமைப்பாளர் நகரமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற எம்பி ஆளன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நகரமன்ற உறுப்பினர் ஈரா முரளிதரன், நகர அவைத்தலைவர் பொன்ராஜ், மாவட்ட பிரதிநிதி குமார், மாவட்ட துணை அமைப்பாளர் மு ஜெயசீலன், தொண்டரணி தலைவர் ஞானசேகர், மாவட்ட துணை அமைப்பாளர் மூர்த்தி, ஆசை தம்பி மற்றும் பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று கூடலூர் தொகுதி தொழில்நுட்ப அணியினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற அருமை தம்பி பாலா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நெல்லியாலம் பகுதியிலே இருந்து எந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். அதிகமான வாக்குகளை பெற்று இன்றைய தினம் திராவிட மாடல் ஆட்சிக்கு தொடர்ந்து தமிழக மக்கள் தொடர்ந்து 40 தொகுதிகளிலும் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே இயக்கம், தமிழக மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை 40 தொகுதியில் நிரூபித்து தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதியிலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் என்று தொடர்ந்து முன்னிலைகள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய அன்னில் சிவா அவர்கள் வெற்றியினை நோக்கி தேவாலா பஜாரில் நெல்லியால நகர திமுகவின் சார்பாக இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து வெற்றிகரமாக கொண்டாடுகிறோம். தொடர்ந்தும் நடைபெறக்கூடிய அடுத்த நாள் சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும், 234 தொகுதிகளையும் வெல்லும் என்ற உறுதியை ஏற்று இப்பொழுது பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறோம். கலைஞரின் புகழ், கலைஞரின் புகழ், கலைஞரின் புகழ். வெற்றி விழா கூட்டம் நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே நடைபெற்றது. விக்கிரவாண்டி தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை பெற்ற கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இது போன்ற செய்திகள் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் இன்னும் உடனுக்குடன் காண வேண்டுமே ஆனால் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை
அமர்த்தி நீங்களும் 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 ஒரு அங்கத்தினராக மாறுவீர்களானால் இது போன்ற செய்திகளை நீங்கள் கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து இந்த நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்